தொடர்ந்து போர் நடக்கும் உக்ரைனுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. போர்ஸ் ஒன் சிறப்பு ரயிலில் 10 மணி நேரம் பயணம். கொல்கத்தாவில் 11வது நாளாக நீடித்த மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலை ஏற்று இன்று முதல் முழுவீச்சில் மருத்துவ சேவைகள். ஆந்திராவில் மருந்து ஆலை தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம். மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்களை சந்தித்த பின் மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய அனைத்து நூல்களும் நாட்டுடைமை. உலக தமிழர்கள் கருணாநிதியின் நூல்களை ஊன்றி படிக்க அரியதொரு வாய்ப்பு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி. சிவப்பு மஞ்சள் வண்ணத்தில் கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். யானை உருவம் பயன்படுத்தியதால் பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு. சென்னையில் பல்பொருள் அங்காடியில் புகுந்து மாமூல் கேட்டு மிரட்டல். கடையை எரித்து விடுவதாக அச்சுறுத்திய ரவுடியை கைது செய்தது காவல்துறை. வெம்பக்கோட்டை அகழாய்வில் கிடைத்த அரிய பொக்கிஷம். சூது பவள மணிகள் சீரும் திமிழுள்ள காளை கண்டெடுப்பு. பிரிஜ்பூஷன் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பிய மல்யுத்த வீராங்கனைகளுக்கான பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதா? வினேஷ் போகத் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தது டெல்லி காவல்துறை. இந்தியாவில் மக்கள் விரும்பும் தலைவராக தொடர்ந்து முதலிடத்தில் மோடி. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ராகுலுக்கு செல்வாக்கு அதிகரித்து உள்ளதாக கூறும் இந்தியா டுடே கருத்து கணிப்பு. பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்க கோரி பிரதமருக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கவும் 15 நாட்களில் விசாரணையை முடிக்கவும் கடிதம் மூலமாக வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் மோடியின் நம்பிக்கையை உடைத்தது இந்தியா கூட்டணி. ஜம்மு காஷ்மீரில் மக்களின் அச்சத்தை ஒழிப்பதே நோக்கம் என்றும் ராகுல் காந்தி பேச்சு. ஐஸ்லாந்தில் 8 மாதங்களில் 6வது முறையாக வெடித்த எரிமலை. எரிமலை குழம்பு ஆறாக பெருக்கெடுத்து நெடுஞ்சாலையில் நெருங்கியதால் பரபரப்பு. வெனிசுலா அதிபர் மதுரோவின் தேர்தல் வெற்றியை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். மோசடியாக வெற்றி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி தீர்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.